இலங்கை மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்த அமெரிக்க ஜனாதிபதி. பொதுமக்களின் ஏற்பாட்டில் அன்னை பூபதியின் நினைவிடத்துக்கு வர்ணப்பூச்சு. உலகப்போர் மூளும் அபாயம், அவசரமாக கூடவுள்ள ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை. இலங்கை போராட்டங்கள் தொடர்பில் அறிக்கை வெளியிட்டுள்ள சர்வதேச மன்னிப்பு சபை. கல்முனை வடக்கில் இன்று கருப்பு சித்திரை அனுஷ்டிப்பு. கச்சதீவை விரைவில் பெற்றுக்கொள்ள முடியும் என டக்ளஸ் நம்பிக்கை. சிறப்பாக இடம்பெற்ற வல்லிபுர ஆழ்வார் ஆலய புதுவருட பிறப்பு விசேட பூஜைகள். சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு நாடெங்கிலும் ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் அடிப்படையில் சிறை கைதிகள் விடுதலை. தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையில் கொண்டாடப்படும் தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். எக்ஸ் தளமூடாக அமெரிக்க ஜனாதிபதி இவ்வாறு வாழ்த்து தெரிவித்துள்ளார். தாமும் தமது பாரியார் ஜில் பைடனும் தமிழ் சிங்கள புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். உலகம் முழுவதிலும் இந்த வாரத்தில் கொண்டாடப்படும் பல்வேறு நாடுகளின் கலாச்சார நிகழ்வுகள் தொடர்பில் அமெரிக்க ஜனாதிபதி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதன் ஒரு அங்கமாக தமிழ் சிங்கள புத்தாண்டு வாழ்த்தினையும் அவர் தெரிவித்துள்ளார். ஒன்றிய தினம் சிவில் அமைப்பினர் மற்றும் பொதுமக்களின் ஏற்பாட்டில் அன்னை பூபதியின் நினைவிடத்திற்கு வர்ணப்பூச்சி மேற்கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. அன்னை பூபதியின் நினைவேந்தல் எதிர்வரும் 19ஆம் தேதி உணர்வு பூர்வமாக அனுஷ்டிக்கப்படவுள்ள நிலையில் சிவில் அமைப்புகள் மற்றும் பொதுமக்களின் ஏற்பாட்டில் இந்த நினைவேந்தலுக்கான ஆயுத்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இலங்கையில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் பொறுப்பில் உள்ள அதிகாரிகள் எவ்வாறு போராட்டங்களை வன்முறையில் அடக்கி மனித உரிமைகளை மீறுகின்றனர் என்பதை சர்வதேச மன்னிப்பு சபை வெளிப்படுத்தியுள்ளது. குறித்த சபையானது எந்தவொரு எதிர்ப்பையும் அடக்குவதற்கு தயார். இலங்கையின் ஆர்ப்பாட்டங்களில் போலீசாரின் சட்டவிரோத ஆயுத பயன்பாடு என்ற தலைப்பில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் 30 மார்ச் 2022 முதல் ஜூன் 2023 இடையில் இடம்பெற்ற 30 போராட்டங்களில் பாதுகாப்பு படையினர் தமது பலத்தை பயன்படுத்திய விதம் பகுப்பாய்வு செய்யப்பட்டுள்ளது. குறித்த பகுப்பாய்வுக்கமைய பாதுகாப்பு படைகள் பொதுவாக கண்ணீர் புகை, நீட்டாரை மற்றும் தடியடி தாக்குதலை தவறாக பயன்படுத்துவதற்கான பொதுவான வடிவத்தை காட்டுகின்றன. மேலே குறிப்பிட்டுள்ள 30 போராட்டங்களில் குறைந்தது 17 போராட்டங்களில் பாதுகாப்பு படைகளின் நடத்தை சர்வதேச சட்டங்கள் மற்றும் பலத்தை பயன்படுத்துவது தொடர்பான தரங்களுக்கு இணங்கவில்லை என்பதை இந்த அறிக்கை காணொலி ஆதாரத்துடன் காட்டுகிறது. இலங்கையில் உள்நாட்டு போரின் போது பலவந்தமாக காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களால் 2017ஆம் ஆண்டு முதல் ஏற்பாடு செய்யப்படும் அமைதி போராட்டங்களுக்கு இடையூறு விளைவிப்பது குறித்து கவனம் செலுத்தும் இந்த அறிக்கை வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள பாதுகாப்பு படைகள் மற்றும் புலனாய்வு அமைப்புகளால் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வரும் தேடுதல்கள், அச்சுறுத்தல்கள் மற்றும் நெருக்கடிகள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. திடீரென்று தண்ணீர் தாக்குதலை நடத்த ஆரம்பித்தார்கள். போராட்டக்காரர்களை குறிவைத்து தண்ணீரை வெளியேற்றும் ஜெட்கள் வெவ்வேறு திசைகளில் திருப்பி விடப்பட்டன. திடீரென்று தண்ணீர் ஜெட் என் முகத்தை நோக்கி திருப்பியது. ஒரு பயங்கரமான தண்ணீர் என் கண்ணை தாக்கியது. என் கண்கள் வீங்கி சிறிது நேரம் எதையும் பார்க்க முடியவில்லை என 15 வருடங்களுக்கு முன்னர் யுத்தம் முடிவடைந்து பலவந்தமாக காணாமல் ஆக்கப்பட்ட தனது கணவனுக்கு உண்மை மற்றும் நீதிக்காக போராடி வரும் போராட்டக்காரர் ஒருவர் வடக்கில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் குடும்பங்கள் நடாத்திய போராட்டம் மீதான தாக்குதலின் அனுபவங்களை தெரிவித்துள்ளார். வடக்கில் ஆயுத போராட்டம் இராணுவ ரீதியாக தோற்கடிக்கப்பட்டு 15 வருடங்கள் கடந்துள்ள நிலையில் அந்த மாகாணம் பாரியளவில் இராணுவமயப்படுத்தப்பட்டிருப்பதாக வெளிப்படுத்தப்படும் அந்த அறிக்கையில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் மாத்திரம் 60,000 படையினர் எஞ்சியுள்ளதை வெளிப்படுத்தியுள்ளது. கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தை வலியுறுத்தி ஒன்று கருப்பு சித்திரை அனுஷ்டிக்கப்பட்டது. கல்முனை வடக்கு பிரதேசத்தை தனியான பிரதேச செயலகமாக தரமுயர்த்தி தருமாறு வலியுறுத்தியும் கல்முனை வடக்கு பிரதேச செயலக எல்லைக்குட்பட்ட மக்களுக்கு நீதி கோரியும் நேற்று 20வது நாளாக மக்கள் போராட்டம் இடம்பெற்றது. இந்த நிலையில் இன்று ஞாயிற்றுக்கிழமை சித்திரை புதுவேட தினத்தை கல்முனை வடக்கு பிரதேச மக்கள் கருப்பு சித்திரையாக அனுஷ்டித்து தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். கல்முனை வடக்கு பிரதேச சிவில் அமைப்புகள் அதற்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டுள்ளதோடு இன்று காலை 10 மணியளவில் ஆரம்பமான கருப்பு சித்திரை அனுஷ்டான நிகழ்வுகளில் காலை 10 மணிக்கு இளைஞர் கழகங்கள், விளையாட்டுக் கழகங்கள் மற்றும் பொதுமக்களின் பங்கு பெற்றுதலுடன் மோட்டார் சைக்கிள்களின் பவனி இடம்பெற்றது. அதனை அடுத்து பொதுமக்களின் பங்களிப்புடன் கருப்பு சித்திரை பொங்கல் பொங்குதல் காலை 11 மணியளவில் இடம்பெற்றதோடு இவற்றுக்கு மேலதிகமாக பறை இசை போன்ற நிகழ்வுகளும் இடம்பெற்றன. கடற்றொழிலாளர்களின் பிரச்சினை தொடர்பாக பலமுறை டெல்லியுடன் பேசியிருக்கின்றோம். இருப்பினும் பிரச்சினைக்குரியவர்களாக காணப்படும் மாநிலம் சார்ந்தவர்களுடன் பேசுவதன் ஊடாகவே தீர்வினை பெற்றுக்கொள்ள முடியும் என நம்புகிறேன் என கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார்.
காகம் கூட சென்று இருக்க முடியாத கச்சதீவு இடத்துக்கு நாம் போட்டியிடுவதாக நேற்று முன்தினம் முன்னாள் முதலமைச்சர் விக்னேஸ்வரன் கூறிய கருத்து கச்சதீவு கடற்தொழிலுக்கும் கனிய வளத்துக்கும் முக்கியத்துவமான இடம். எனவே அவருடைய கருத்து அவ்வாறு இருக்கின்றது. எனினும் கச்சதீவு எமக்கு சொந்தமான ஒரு இடம், அதில் எமக்கு உரிமை உண்டு என அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வராஜ் சகஜேந்திரன் ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது வேட்பாளர் மற்றும் பகிஷ்கரிப்பு தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டார். ஜனாதிபதி தேர்தல் பரப்புரைகள் சூடுபிடித்திருக்கின்றது. இந்த நிலையில் வடகிழக்கில் பொது வேட்பாளரை நிறுத்துவது தொடர்பாக பகிஷ்கரிப்பது தொடர்பாக வாத பிரதிவாதங்கள் மிக தீவிரமாக இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. 75 வருடங்களிலே ஆட்சி மாறி மாறி ஆட்சிக்கு வந்த பேரினவாத ஆட்சியாளர்கள் ஒரு பொழுதும் தமிழ் மக்களுடைய நலன்களை கருத்தில் எடுத்தது கிடையாது. 78ஆம் ஆண்டு நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை நடைமுறைக்கு வருவதற்கு முன்னரான காலத்திலும் சரி, அல்லது அந்த நிறைவேற்று அதிகார முறை நடைமுறைக்கு வந்த பிற்பாடும் சரி, ஆட்சியாளர்கள் யாருமே தமிழ் மக்களுடைய வாக்குகளை தங்களுடைய வெற்றிக்காக மட்டும் பயன்படுத்தி இருக்கிறார்களே தவிர அதற்கு பிற்பாடு தமிழ் மக்களுடைய உரிமைகளை மதித்து செயல்படுவதற்கு எந்த ஒரு இடத்திலும் அவர்கள் முன்வந்தது கிடையாது. தமிழர்களுடைய உரிமைகளை அங்கீகரிக்கவில்லை என்பது மட்டுமல்லாமல் தமிழர்கள் மீதான ஒடுக்குமுறைகளை கருண கொடூரமான முறையிலே நடைமுறைப்படுத்தி தமிழர்களை இன அழிப்பு செய்கின்ற செயல்பாடுகளைத்தான் மாறி மாறி முன்னெடுத்து கொண்டு வந்திருக்கின்றார்கள். இந்த அனுபவங்களின் அடிப்படையிலே சிங்கள ஆட்சியாளர்கள் தமிழ் மக்களை மதிப்பதற்கு தயாராக இல்லை, தமிழ் மக்களுடைய உரிமைகளை அங்கீகரிப்பதற்கு தயாராக இல்லை, தமிழ் மக்களை பாதுகாப்பாக வாழ விடுவதற்கு தயாரில்லை என்கின்ற செயல்பாடுகளை அவர்கள் நடைமுறையிலே நிரூபித்து வந்திருக்கின்ற ஒரு நிலையில் தமிழர்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலில் இருந்து முற்றாக விலகி இருப்பதன் மூலமாகத்தான் எங்களுடைய உரிமைகளை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு சூழலை உருவாக்க முடியும் என்பது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய நிலைப்பாடு. 2009ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு தமிழ் மக்களுடைய உரிமை போராட்டம் இன அழிப்பு மூலம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட பிற்பாடு 2010ஆம் ஆண்டு 15ஆம் ஆண்டு 19ஆம் ஆண்டு ஆகிய சந்தர்ப்பங்களிலே நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தல்களில் தமிழ் மக்கள் ஏதோ ஒரு தரப்பிற்கு வாக்களித்திருக்கிறார்கள். அதிலே அந்த 3 சந்தர்ப்பங்களிலும் தமிழ் மக்களை வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் மற்றும் இபிடிபியினர் மற்றும் ஏனைய கட்சிகளில் வடகிழக்கில் இருந்து தெரிவு செய்யப்பட்டு அரசாங்கத்தோடு சேர்ந்து செயல்பட்டு கொண்டிருந்தவர்கள் ஏதோ ஒரு ஜனாதிபதி வேட்பாளரை சுட்டிக்காட்டி அவருக்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டிருந்தார்கள். இவர்களுடைய கோரிக்கைகளை ஏற்று தமிழ் மக்கள் கடந்த காலங்களிலே பெருவாரியாக வாக்களித்திருந்தும் கூட தமிழ் மக்களுடைய நலன்கள் எந்த ஒரு இடத்திலும் பாதுகாக்கப்படவில்லை. மாறாக தமிழ் தேசத்தின் மீது கட்டமைப்பு சார் இன அழிப்பு செயற்பாடுகள் மிக தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் மக்களுடைய ஆதரவோடு வெற்றி பெற்ற ஜனாதிபதி சரி, அல்லது தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவோடு நாடாளுமன்றத்திலே செயல்பட்ட ஆட்சியாளர்களும் சரி, தமிழ் மக்கள் மீது புரியப்பட்ட இனப்படுகொலையை மூடி மறைத்து இனப்படுகொலை செய்த இராணுவத்தினரை பாதுகாத்து சர்வதேச குற்றவியல் விசாரணைக்கு செல்லாமல் உள்ளக விசாரணை என்ற ஒரு விடயத்திற்குள் முடக்கி தமிழர்களுக்கு ஏமாற்றம் அளிக்கின்ற செயல்பாடுகளை முன்னெடுத்து வந்திருக்கிறார்கள். வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் விவகாரத்தை முற்றாக மூடி மறைத்து அவர்களுக்கு எந்தவித நீதியும் இல்லாமல் செய்திருக்கிறார்கள். தமிழ் தேசத்திலே திட்டமிட்ட சிங்கள குடியேற்றங்களையும் பௌத்தமயமாக்கல்களையும் முன்னெடுத்து வந்திருக்கிறார்கள். அந்த செயல்பாடுகளை ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்சவும் முன்னெடுத்திருக்கிறார், மைத்திரிபால சிறிசேனவும் முன்னெடுத்திருக்கிறார், அதே போன்று கோட்டாபய ராஜபக்சவும் முன்னெடுத்திருக்கிறார். ரணில் விக்ரமசிங்க பிரதமராக இருந்த காலப்பகுதிகளிலும் இந்த ஒடுக்குமுறைகளை தொடர்ச்சியாக முன்னெடுத்திருக்கின்றார். கடந்த 2022ஆம் ஆண்டிலிருந்து ஜனாதிபதியாக வந்த பின்னரும் ரணில் விக்ரமசிங்க மிக தீவிரமாக தமிழர்களுக்கு எதிரான ஒடுக்குமுறையை வடகிழக்கு எங்கிலும் கட்டவிழ்த்து விட்டிருக்கின்றார். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே தமிழ் மக்களுடைய வாக்குகளை நாங்கள் வழங்குவதன் மூலமாக இலங்கையர்கள் என்பதை நாங்கள் அங்கீகரிக்கிறோம் என்ற ஒரு செய்தி சர்வதேச சமூகத்திற்கு சொல்லப்பட்டு தமிழ் மக்களுடைய பங்களிப்போடும் தான் இந்த ஆட்சி அதிகாரம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்கின்ற ஒரு தவறான செய்தி சர்வதேச சமூகத்திற்கு சொல்லப்படுவதை தவிர வேறு எதுவும் நடைபெறப் போவதில்லை. ஆகவே தமிழர்கள் இந்த வரலாற்று தவறை திருத்திக் கொள்ள வேண்டும். இந்த ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்பில் கலந்து கொள்வதிலிருந்து தமிழர்கள் முற்றாக விலகி இருக்க வேண்டும். அவ்வாறு தமிழர்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலிலிருந்து விலகி இருக்க முற்படுகின்ற பொழுது இலங்கையிலே ஜனாதிபதியாக
ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட வேண்டும் என்று விரும்புகிற வேட்பாளர்களும் எதிர்காலத்திலே தமிழர்களுடைய வாக்குகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தமிழர்களுடைய நீண்டகால அரசியல் கோரிக்கைகளை அங்கீகரிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலைக்குள் தள்ளப்படுவார்கள். அதே போன்று இலங்கையிலே தங்களுக்கு சார்பான ஒரு அரசு அதிகாரத்திற்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்று விரும்புகிற இந்திய, அமெரிக்க, ஐரோப்பிய தரப்புகளும் தாங்கள் விரும்புகிற ஒருவரை ஆட்சி அதிகாரத்தில் அமர்த்துவதற்கு தமிழர்களுடைய வாக்குகள் இல்லாமல் அதனை செய்ய முடியாது என்ற அந்த யதார்த்தத்தை உணர்ந்து கொண்டு தமிழர்களுடைய அரசியல் கோரிக்கைகளுக்கு மதிப்பளித்து அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவதன் ஊடாக தமிழர்களுடைய ஆதரவை பெற்று தங்களுக்கு விரும்புகின்ற ஒருவரை ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டு வருகின்ற ஒரு நிலைக்கு நாங்கள் அந்த சூழலை மாற்றியமைக்கக்கூடியதாக இருக்கும். இந்த 15 ஆண்டுகளாக களத்தில் நின்று உங்களுடைய நன்மைகள், தீமைகள், துன்பங்கள், துயரங்கள் அனைத்திலும் பங்கெடுத்தவர்கள் என்ற அடிப்படையிலே நாங்கள் உரிமையோடு கேட்கின்றோம், தயவு செய்து இந்த ஒட்டியாட்சி முறைக்குட்பட்ட இந்த ஜனாதிபதி தெரிவிலே தமிழர்களுடைய வாக்குகளை அவர்கள் கணக்கெடுக்காத ஒரு சூழலிலே இந்த ஒட்டியாட்சி முறைமை ஒழிக்கப்பட்டு ஒரு சமஷ்டி அரசியலமைப்பு கொண்டு வரப்படும் என்கின்ற ஒரு உத்தரவாதம் தரப்படாத ஒரு சூழலிலே இந்த தேர்தலை புறக்கணிக்குமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். இவ்வாறான ஒரு சூழலிலே பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவது பற்றி இங்கே பேசப்படுகின்றது. அது விக்னேஸ்வரன் ஐயாவாக இருக்கலாம், அல்லது தமிழரசு கட்சியினுடைய சுமந்திரன் ஸ்ரீதரனாக இருக்கலாம், டெலோவினுடைய செல்வம், புளொட்டினுடைய சித்தார்த்தன், இபிஆர்எல்னுடைய சுரேஷ் பிரேமச்சந்திரனாக இருக்கலாம். இவர்கள் அனைவருமே கடந்த 15 ஆண்டுகளில் 13ஆம் திருத்தச் சட்டத்தை ஏற்றுக்கொண்டு ஒற்றையாட்சிக்குள் ஒரு தீர்வை தமிழ் மக்கள் மீது திணிப்பதற்கு இந்தியாவோடு சேர்ந்து செயல்பட்டவர்கள், கொழும்பு அரசுகளோடு சேர்ந்து செயல்பட்டவர்கள். ஆகவே இவர்களுடைய கதைகளை நம்பி மீண்டும் இந்த ஏமாற்று சதிக்குள் சிக்கப்பட்டு விட வேண்டாம் என்பது எங்களுடைய வேண்டுகோள். இன்றைய தினம் நான் ஒரு ஊடகத்திலே பார்த்திருந்தேன், ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துவதிலே கொள்கையளவில் இணங்கியிருப்பதாக ஸ்ரீதரன் அவர்களும் தெரிவித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அப்படி என்று சொன்னால் சுமந்திரனுக்கும் ஸ்ரீதரனுக்கும் இடையில் என்ன வேறுபாடு இருக்கிறது? அவர்கள் வரலாற்றில் இந்த 15 ஆண்டுகளாக செய்த தவறுகளை திருத்திக் கொள்வதற்கு இனியும் அவர்கள் தயாரில்லை என்பதைத்தான் அது வெளிச்சம் போட்டு காட்டுகின்றது. 15 ஆண்டுகளாக ஒட்டியாட்சிக்குள் 13ஆம் திருத்தச் சட்டத்தை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருந்தவர்கள் 16ஆம் ஆண்டுக்கும் 19ஆம் ஆண்டுக்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில் இந்த ரணில் விக்ரமசிங்கவோடு சேர்ந்து ஒரு புதிய அரசியல் ஜாப்பு வரைவை உருவாக்கினார்கள். அது ஏக்கிய ராட்சி அடிப்படையிலே தயாரிக்கப்பட்டிருந்தது. அவ்வாறு ஒட்டியாட்சிக்குள் தீர்வை ஏற்றுக்கொண்டவர்கள் இன்று ஒரு ஒட்டியாட்சியை மையப்படுத்தி தேர்தலிலே போட்டியிடுகின்ற வேட்பாளர்களை தாங்கள் நேரடியாக ஆதரிக்கவில்லை என்பது போன்றும், தாங்கள் ஒரு பொது வேட்பாளரை வைத்து தமிழ் மக்களுக்கு ஏதோ விடுதலை பெற்றுக் கொடுக்க போகிறவர்கள் போன்றும் ஒரு பொய்யான தோற்றப்பாட்டை காட்டுகின்றார்கள். இவர்கள் இன்று இந்த மக்கள் அனுபவ ரீதியாக இந்த ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிடுகின்ற பெரும்பான்மை இனத்தவர்கள் அனைவருமே ஏமாற்றுக்காரர்கள், இனவாதிகள், தமிழர்களுக்கு எதிரான ஒடுக்குமுறைகளை முன்னெடுக்கக்கூடியவர்கள் என்பதை தமிழ் மக்கள் புரிந்து கொண்டிருக்கிற இடத்திலே யாருக்குமே வாக்களிப்பதற்கு மக்கள் தயாரில்லாமல் வெறுப்படைந்திருக்கிற ஒரு இடத்திலே தமிழ் மக்களை வாக்குச்சாவடிகளுக்கு கொண்டு செல்வதற்கு தயார்படுத்துகின்ற நோக்கத்தோடு தான் பொது வேட்பாளர் விடயம் பேசப்படுகிறதே தவிர இந்த வாக்கெடுப்பு, இந்த தேர்தலின் பிரசாரங்கள் முடிவடைகின்ற இறுதி நாட்களிலே இவர்கள் அனைவரும் கூட்டாக இந்தியாவுக்கும் மேற்குக்கும் சார்பான ஒரு ஜனாதிபதி வேட்பாளருக்கு ஆதரவாக வாக்களிக்குமாறு நிச்சயமாக கூறுவார்கள். அப்படிப்பட்ட ஒருவர் தமிழ் மக்கள் வாக்களிக்க தயாரில்லை என்று சொன்னால் வெற்றியடைய முடியாத ஒரு நபருக்கேனும் வாக்களிக்க சொல்வதன் மூலம் பகிஷ்கரிப்பு என்ற ஒரு ஆயுதத்தை தமிழர்கள் கையில் எடுத்து விடக்கூடாது என்பதற்காக இந்த தேர்தலிலே வாக்களிக்க செய்வதற்கான சதியை மேற்கொண்டு வருகின்றார்கள். தமிழர்களுடைய பேரம் பேசும் வலுவை தமிழ் மக்கள் உணர்ந்து விடக்கூடாது என்பதற்காக இந்த சதியை இவர்கள் மேற்கொண்டு வருகின்றார்கள். தயவு செய்து கடந்த 15 வருடங்களாக ரணில் ராஜபக்ச அரசோடும் மைத்திரி ரணில் அரசோடும் கோட்டாபய அரசோடும் மிக நெருக்கமாக பணியாற்றி ஐக்கிய நாடுகள் சபை வரை, மனித உரிமைகள் பேரவை வரை சென்று சர்வதேச விசாரணையை இல்லாமல் செய்து உள்ளக விசாரணைக்கு சந்தர்ப்பம் கொடுத்த இந்த தரப்புகள் அனைத்தையும் தமிழரசு கட்சி, டெலோ, புளொட், இபிஆர்எல்எஃப் மற்றும் விக்னேஸ்வரன் அணி அனைத்து தரப்புகளையும் தமிழ் மக்கள் புறக்கணித்து கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான எங்களுடைய அரசியல் இயக்கத்தினுடைய ஆலோசனைகள், வழிகாட்டுதல்களின்படி இந்த தேர்தலை பகிஷ்கரிப்பதற்கு தயாராக வேண்டும் என்று நாங்கள் உங்களை வினயமாக கேட்டுக்கொள்கின்றோம். சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு நாடெங்கிலும் உள்ள சிறைச்சாலைகளில் இருந்து ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் அடிப்படையில் சிறை கைதிகள் விடுதலை செய்யப்பட்டனர். வவுனியா சிறைச்சாலையில் நேற்றைய தினம் 10 கைதிகள் பொது மன்னிப்பின் அடிப்படையில் விடுதலை செய்யப்பட்டனர். சிறு குற்றங்களுக்காக குறுகிய கால சிறை தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகள் இவ்வாறு விடுதலை செய்யப்பட்டனர். அவர்கள் செலுத்த வேண்டிய அபராதங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதுடன் சிறு குற்றங்களுக்காக கைதாகி தண்டனையின் பாதையை நிறைவு செய்த கைதிகளுக்கு இவ்வாறு பொது மன்னிப்பு வழங்கி விடுவிக்கப்பட்டனர். கைதிகளை விடுவிக்கும் நிகழ்வில் வவுனியா சிறைச்சாலை அத்தியகச்சர் அபேரத்ன, பிரதான சிறைச்சாலை
பிரதானி, புத்திக உட்பட சிறைச்சாலை உத்தியோகத்தர்கள் என பலரும் பங்கு பெற்றினர். இதேவேளை சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு பொது மன்னிப்பின் அடிப்படையில் மட்டக்களப்பிலும் சிறை கைதிகள் விடுதலை செய்யப்பட்டனர். மட்டக்களப்பு சிறைச்சாலையில் ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் அடிப்படையில் 16 சிறை கைதிகள் இன்று காலை விடுதலை செய்யப்பட்டனர். மட்டக்களப்பு சிறைச்சாலை அத்தியட்சர் என். பிரபாகரன் தலைமையில் இந்த சிறை கைதிகள் விடுதலை செய்யும் நிகழ்வு இன்று காலை 10 மணியளவில் இடம்பெற்றது. சிறு குற்றம் புரிந்த தண்டனை பணம் செலுத்தாத கைதிகளே இதன்போது இவ்வாறு விடுதலை செய்யப்பட்டனர். சுற்றுலா உணவு விடுதிகளின் தேவைக்காகவன்றி ஏனைய தேவைகளுக்காக பாசுமதி அரிசி இறக்குமதி செய்வதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை என நிதியுறவு ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சிம்பிளாபட்டிய தெரிவித்துள்ளார். அண்மையில் அவிசாவளை பிரதேசத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். அரசு இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். கடந்த பிப்ரவரி மாதம் அரசு தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்ட போது அரிசி இறக்குமதிக்கு அரசாங்கம் அனுமதி வழங்கியது. அப்போது சில நாட்களுக்கு பிறகு கொண்டு வரப்பட்ட ஒரு தொகை அரிசி துறைமுகத்தில் சிக்கியதால் அந்த குறிப்பிட்ட அளவு அரிசியை விடுவிக்க 1 வார கால அவகாசம் அளிக்கப்பட்டது. ஆனால் தற்போது அந்த நேரம் முடிந்துவிட்டது. அதற்கு பிறகு இன்னும் அரிசி எதுவும் இறக்குமதி செய்யப்படவில்லை. இந்த நிலையில் தற்போது சுற்றுலா உணவு விடுதிகளின் தேவைக்காக மாத்திரமே பாஸ்மதி அரிசி இறக்குமதி செய்ய அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அதனை தவிர வேறு எந்த தேவைக்காகவும் அரிசியை இறக்குமதி செய்ய அனுமதி அளிக்கப்படவில்லை என தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் மீது ஈரான் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல் காரணமாக உலகப்போர் மூலம் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இதன் காரணமாக ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை இன்று அவசரமாக கூடவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இஸ்ரேல் ஈரானால் தாக்கப்பட்ட நிலையில் இஸ்ரேலின் அண்டை நாடான ஜோர்டான் அவசர கால நிலையை அறிவித்து வான்வெளியை மூட முடிவு செய்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துவதால் இஸ்ரேலின் நண்பரான அமெரிக்கா ஒதுங்கி நிற்க வேண்டுமென ஈரான் அமெரிக்காவுக்கு மிரட்டல் விடுத்திருந்த நிலையில் அமெரிக்க ஜனாதிபதியும் தொலைபேசி ஊடாக பேச்சு நடாத்தியுள்ளார். ஈரானின் அச்சுறுத்தலுக்கு மத்தியில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்க போர்க்கப்பலை வளைகுடா பகுதிக்கு அனுப்ப அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் நடவடிக்கை எடுத்துள்ளார். இந்த நிலையில் உலகப் போர் மூலம் அபாயம் காரணமாக ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை இன்று அவசரமாக கூடவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் ஜெஃப் நக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaclery.lk என்ற இணையதளத்தின் ஊடாக இணைந்து கொள்ளுங்கள்.